நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி, மே மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 3:58 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று மாலை 5:34 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று மாலை 5:34 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:34 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. மேஷம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு மகத்துவமான நாளாக இருக்கும். சந்தோஷ வாய்ப்புகள் சந்திக்கும் நாளாக இருக்கும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடிவிடும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இடம் பூமியால் லாபம் ஏற்படக்கூடும். ஓரளவு என்று தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. தடைகள் ஏற்படுத்தியது கண்டிப்பாக தடை நீங்கும். திறமைகள் பளிச்சிடும் நாளாக இருக்க கொடுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடும். அன்பும் பண்பும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். துன்பங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். தொல்லைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். மனோதைரியம் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். என்று கேட்ட இடத்திற்கு தொழில மாறுதல்கள் ஏற்படக்கூடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் ஆர்வம் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன பதட்டம் குழப்பம் கண்டிப்பாக சரியாகும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில சிரமங்கள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. காதல்ல கொஞ்சம் அமைதி கொள்வது நல்லது. பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் முடிந்த அளவு எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றி பின்னர் மறையக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். எந்த காரணத்திற்கொண்டும் பய உணர்வு வேண்டாம். பரணி. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்களும் கண்டிப்பாக கைகூடும். இனிமையாக பேசி இன்று பொழுதை கழிப்பீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்வான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கிருத்திகை. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிக்க முடியும். பண வரவையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். நடக்கும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. தெளிவான சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பல வகையில உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்குங்க. பயம் வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கை இழக்க வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள் என்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். கோரிக்கைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சிறப்பான செயல்பாடுகள் முன்னேற்றத்தை கொடுக்குங்க. வெற்றிக்கான செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். என்று விடுமுறை கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். எதையாவது யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் தயவு செய்துங்க மனப்பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். போக போக உடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. நிர்வாகம் தொடர்பான சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள்.
எதிலும் விவேகமுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூட்டும். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் என்று பண வரவுக்கு வழி உண்டாக கூட்டும். எல்லோரையும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கோபப்பட வேண்டாம் என்று புதிய நபரால் நல்லது நடக்கும். கௌரவம், அந்தஸ்து உயரும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள் என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கென்று நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று காதல் மட்டுமே கசப்பாக இருக்கக்கூடும், குழப்பமாக இருக்கக்கூடும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் பழைய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. விடுமுறை விட்டாலும் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை இன்று ஆர்வம் கொள்வீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது நல்லது. யாருடைய பிரச்சனைகளுக்கும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். மன வலிமை கொடுங்க. இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். ரோகிணி. இன்று விருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். பழைய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்கள் செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிருகசிரிஷம். இன்று நல்லவர்களின் நட்பு கிடைக்குங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். காரியங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். உயர்ந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள் என்று உங்களுக்கு கேட்ட இடத்தில் மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாளாக இருக்க கொடுங்க. கவனமுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. தொழில் பணியாளர்களிடம் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பயணங்களில் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செய்ய நினைத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். திடீர் கோபங்கள் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள் நிதானமாகவும் பொறுப்பாகவும் இருப்பது ரொம்ப நல்லது. இன்று எப்படியோ புத்திசாலியும் வெளிப்பட கொடுங்க. சாமர்த்தியமான செயல்பாடுகள் கூட வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பீர்கள். தெளிவான சிந்தனை மனசுக்குள் தோன்றும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு ஆலோசனை செய்து அதில் ஈடுபடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். வியாபாரிகள் எந்த ஒரு கொள்முதலையும் தயக்கமின்றி செய்வார்கள். உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வரக்கூடுங்க. பெண்கள் இன்று இந்த அற்புதமான நாளை வழியமைத்துக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டினை அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள். பெண்கள் யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். காதலை பொறுத்தவரைங்க பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும், திருப்பங்கள் இருக்கும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். காதலுக்காக நீங்க தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். சுலபமாக கல்வியில நீங்க ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று நீங்க துடிப்புடன் செயல்படுவீர்கள். தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும்.
கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும் நாளாக இருக்க கொடுங்க. அக்கறையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். திருவாதிரை என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். சுயமரியாதையை கண்டிப்பாக கொடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தயக்கமின்றி எதிலும் ஈடுபடுவீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். ஆலோசித்து செய்யும் காரியங்கள் வெற்றி இருக்கும். கூடுதல் பண வரவும் கண்டிப்பாக வரக்கூடும். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். புத்தி சாதுரியம் வெளிப்பட கொடுங்க. எதையும் சாமர்த்தியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடனும் ஆலோசனையுடனும் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். தன்னைத்தானே நீங்க உயர்த்திக் கொள்வீர்கள். புனர்பூசம் வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. நிதானமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நன்மைகள் தேடி வரக்கூடுங்க என்று உங்களுக்கு மகான்களின் சந்திப்பு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். கடகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகளை ஓரளவு வெற்றி கிடைக்க கொடுங்க. வழக்குகள் கண்டிப்பாக சாதகமாக இருக்கக்கூடும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வள்ளல்களின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். புத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது ரொம்ப சிறப்பு. பயணங்களின் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கடகம் ராசினியர்கள் வேலைக்கு செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடம்புகள் மீது கவனம் இருக்கட்டும். எதுவும் நினைத்து குழம்பிக் கொண்டிருப்பீர்கள். பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது ஒப்பந்தங்களை படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுங்கள். தொழிலதிபர்கள் பங்குதாரிடம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எதை குறித்து பேசுவதாக இருந்தாலும் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். முக்கியமாக கடகம் ராசினியர்கள் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் மட்டும் செய்துவிட வேண்டாம். பெண்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமான செயல்பாடுகளை மேற்கொடுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிய பிரச்சனை இருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ள வேண்டும். இன்று காதலில் கொஞ்சம் குளறுபடிகள் இருந்து கொண்டிருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். காதலுக்காக இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்வதே சிறப்பு. இன்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பில் முழு கவனம் கொள்ளுங்கள். விடுமுறை விட்டாலும் படிப்பதில் அக்கறை இருக்கட்டும். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கட்டும். உயர்கல்விக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் இல்லத்தில் கலந்து பேசி முடிவெடுப்பதுதான் சிறப்பு. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் ஏறி சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள் என்ற புத்திசாலித்தனம் வெளிப்பட கொடுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். என்ற வள்ளல்களின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள் என்று நீங்க எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பூசம் நடக்கும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட மகிழக்கூடிய சூழல் இருக்கும். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். போக போக உடைய பிரச்சனைகள் சரியாகும். பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. ஆயில்யம் என்று பண விரயம் செய்து விடாதீர்கள். தயவு செய்து எடுத்துக்கொண்ட முயற்சியில முன்னேற்றம் இருக்குங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். மன உறுதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரவும் பகலும் உழைத்துழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்கும். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தூய்மையான எண்ணங்களை கொண்டவராக இருப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்தவருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள் என்று உங்க வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மாற்றங்களுக்கு உரியதாக இருக்கக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். வேலை நிமித்தமாக பணியில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவரலாமா என்ற சிந்தனை இருக்குங்க. இடம் பூமி வாங்கும் முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். மாற்று கருத்துடையோர் என்று மனம் மாறக்கூடும். அனைவரும் உங்களை கண்டு ஆச்சரியப்படக்கூடுங்க. மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள். எதிலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். பேச்சு திறமையும் அதிகரிக்கக்கூடும். எதிர்ப்பாளையத்தாருடன் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும்.
நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வீணான விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். வீண் அலைச்சலை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவில் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். செல்வ சேர்க்கையின்றி ஏற்படக்கூடுங்க. மேல் அதிகாரிகளின் உதவிகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் மத்தியில் இருந்த எதிர்பார்ப்புகள் விலகி செல்லுங்க. முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கடுமையான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறும். வருங்கால முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிலருக்கு சொத்து சேர்க்கை போன்ற விஷயங்களை நாட்டம் ஏற்படக்கூடுங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். கனிவாக எதிர்கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கோபப்பட வேண்டாம். எதையும் இன்று நீங்க முயற்சியில் மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். சுய மரியாதை கண்டிப்பாக உயரக்கூடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில மாற்றங்களும் ஏற்படக்கூடும். காதல் வெற்றி நடை போடக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் அனைவரும் ஆச்சரியப்படும் வகை நடந்து கொள்வீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். எதிர்கால வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தலையீடுகள் மட்டும் செய்ய வேண்டாம். உயர்கல்வி என்னவோ அதனை பற்றின விவாதம் மட்டும் இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்ற மனப்பதட்டமோ குழப்பமோ இருக்காது. தொடர்ந்து முயலுங்கள். முடியாதது எதுவும் இல்லைங்க. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் விரைவாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். பூரம். அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தொழில் மாற்றங்களும் ஏற்படக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். மன வலிமையும் இன்று ஏற்படக்கூடும். சுகமான நித்திரை இன்று உண்டாகக்கூடும். வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதனை நீங்க செய்து முடிப்பீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல பேர் ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் கையில் உங்களுக்கு காசு பணம் புழங்கும் நான் என்று சொல்ல முடியும். உத்திரம் என்று உங்களுக்கு மன வலிமை கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கி விடும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். என்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு கண்டிப்பாக உண்டாக கூடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுடைய எதிர்காலத்திற்கு என்ன வேண்டுமோ அதனை செய்து முடிப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். தெளிவான சிந்தனையும் இன்று ஏற்படக்கூடுங்க. நடக்கும் அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். என்ன செய்தாலும் உங்களால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். யாரையும் நீங்க தரக்குறைவாக மட்டும் எண்ணிவிட வேண்டாம். போக போக எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்குங்க. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றமும் வெளிப்பட கொடுங்க. என்று ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளிலே கண்டிப்பாக சொல்ல முடியும். விருப்பங்கள் அனைத்தும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் சிறப்பாக நடைபெற கொடுங்க. என்று ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாகவும் இருக்க கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்தது. போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. என்று உங்களுக்கு முடிவுள்ள லாபம் ஏற்படக்கூடும். முயற்சிகள் அனைத்தும் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். கையும் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாட்டினால் மனசுக்குள் அமைதி ஏற்படக்கூடும். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்க கூடுங்க. மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. வீடு மனை வண்டி வாகனம் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. குடும்பத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடும். பெண்கள் இன்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மனதளவில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று
நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பத்தை ஏற்படுத்தும். மன அமைதியை உருவாக்கிக் கொள்வது உங்க கையில் உள்ளது. காதல்ல கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள். என்று மாணவர்கள், படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவர்கள். பேச்சு திறமையும் வெளிப்பட கொடுங்க. என்று உயர்கல்விக்கு என்ன வேண்டுமோ அதனை செய்ய பாருங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பேச்சு திறமையால் காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். என்றோ செய்த ஒரு உதவிக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்கக்கூடும். அனைவரின் ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. வாகனம் வாங்க முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். சுலபமாக பணியில் ஈடுபடுவீர்கள். அஸ்தம். என்று வீடு மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். கனவுகள் கூட கண்டிப்பாக நனவாக கூடும். வியாபாரம் வெற்றி நோக்கி கண்டிப்பாக செல்லக்கூடும். வாகனம் வாங்க முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். வீடு சொத்து சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்ற பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சுமூகமான சூழல் எதிலும் வெளிப்படக்கூடும். சித்திரை. நம்பிக்கையில் நடைபெற கொடுங்க. வருமானமும் வழக்கம் போல இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பேச்சு திறமையால் காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். இடம் பூமி வாங்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று மாற்றங்களுக்கு உரிய நாளாகத்தான் இருக்கக்கூடும். கடுமையான முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். பண பற்றாக்குறை ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. ஆதாயம் தரக்கூடிய பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத நன்மைகளும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் சூடு கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. ஆகாரங்கள்ல கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் கடுமையாக உழைப்பீர்கள். நண்பருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். நினைக்கும் காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும். சுவையான உணவுகளை உண்டு மழுவர்கள். மனோபலமும் அதிகரிக்க கொடுங்க. பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தன்னிச்சையாக முடிவுகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று போட்டி போட்டு முன்னேறி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரைங்க பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதலில் தயவு செய்து குழப்பங்கள் வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று மனம் விட்டு பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்பட கொடுங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். ஓரளவு தொட்டது துளங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். விசாகம். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. விருப்பங்கள் அனைத்தும் ஓரளவு கை கொடுக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் கண்டிப்பாக தோன்றும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சில நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. சிறப்பான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். என்று நல்ல விதமாக பேசி காரியங்களை ஈடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இந்த நாள் நீங்க
கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். விருச்சிகம் ராசி நேர்கள் இன்று பம்பரமாக சுழன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். கற்பனை உலகிலும் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மன வலிமையும் இன்று உண்டாக கொடுங்க. நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். மன பதட்டமோ குழப்பமோ பெரிய அளவில் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதையோ நினைத்து யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். அதன் காரணமாகத்தான் குழப்பமே வரக்கூடுங்க. யோகா போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது. நடைப்பயிற்சியில் போன்றவற்றில் ஈடுபடுவதும் நல்லது. என்று ஓரளவு சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். முடிந்த அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. வியாபார போட்டிகளும் கண்டிப்பாக சரியாகும். குடும்பத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அரசு வழி சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் ஒரு பக்கம் நடைபெறக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்க கொடுங்க. வேலை பலுவும் இருக்க கொடுங்க. பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்திலும் அமைதி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. பிள்ளைகள் மூலம் மனம் மகிழும் காரியங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் விலகி செல்லும். பழைய பாக்கிகளை எல்லாம் வசூல் செய்து விடுவீர்கள். வியாபாரம் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி விடக் கொடுங்க. தேவையான பண உதவி கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் நின்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலங்கள் அற்புதமாக கைகூடும். பெண்களுக்கு இன்று எதிலும் தீர்க்கமான சூழல் வெளிப்படக்கூடும். பெண்கள் திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். காதலுக்காக நீங்க அழுத்தமும் கொடுக்க வேண்டாம். நடப்பதை மட்டும் கவனியுங்கள். எல்லாம் நடக்கும். சிறப்பாக நடக்கும். பொறுமை இருக்கட்டும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து சுலபமாக ஜெயிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை படியுங்கள். இப்பொழுது உயர்கல்வியில ஜெயிப்பதற்கான அம்சம் இருக்கின்றது. இல்லத்தாருடன் கலந்து பேசி நல்லதொரு கல்வியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என் கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். குடும்ப தேவைகளையும் இன்று நீங்க பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு நல்லதொரு செய்திகள் வரக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடும். அனுஷம் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். கடுமையான உழைப்பை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். பணி நிமித்தமாக இன்று வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கேட்டை நிம்மதியான வாழ்க்கை இருக்குங்க. பயம் மட்டும் வேண்டாம். தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுங்கள். இன்று நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். குடும்பத்திலும் அமைதி ஏற்படக்கூடும். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். ஓரளவு மாற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்கும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்று சிறப்பாக எதிலும் செயல்படுவீர்கள். ஒளிமயமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். மற்றவர்கள் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி விடுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்தவர்களுக்காக வாங்கி கொடுத்த தொகை கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று பண வரவும் சீராக இருக்கக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். செயல்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாமதமாகவே எல்லாம் உங்களுக்கு நடந்தாலும் போற போக்கில் எல்லாம் வெற்றி அடைய கொடுங்க. தேவையற்ற எண்ணங்களை மட்டும் விட்டு விடுங்கள். விவாத பேச்சுக்கள் ஓரளவு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஒருமுகத்தன்மையுடன் செயல்படுங்கள். நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இல்லத்திற்கு என்ன வேண்டுமோ அதனை வாங்கி போடுங்கள். லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. தொடர் முயற்சி மேற்கொள்ளுங்கள். என்று பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. பெண்கள் மாற்றத்திற்கு உரியவராக காணப்படக்கூடும். பெண்களுக்கு இன்று இனிமையாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதலை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று
முறையாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அதேபோல் உயர்கல்வியில என்ன படிக்க வேண்டுமோ அதனை இல்லத்தில் சொல்லி படிக்க பாருங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக வர கொடுங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். தொழிலும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க கொடுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் ஒளிமயமான வாழ்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். சுவையான உணவுகளை உண்டு மழுவீர்கள். என்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்க கொடுங்க. என்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பூராடம் நல்லவைகள் கண்டிப்பாக வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. என்று ஓரளவு முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி பெறலாம். சுக சவிக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். போட்டி என்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். என்று போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். உத்திராடம் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. அதிகமாக உழைக்க வேண்டியிருக்குங்க. உடற்பயிற்சி மேற்கொள்வது மிக சிறப்பு. உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். மனம் போல் வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கண்டிப்பாக நடந்தேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசி நேயர்கள். என்று நீங்க சுவையான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். பாதியில் நின்ற பணியை மீண்டும் தொடர்வீர்கள். அடுத்த ஒரு பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. மற்றவருடன் இன்று நீங்க இனிமையாக பேசி பொழுதை கழிக்க முடியுங்க. மனோதைரியமும் கண்டிப்பாக கூடும். மதிப்பு மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க கொடுங்க. வாடிக்கையாளர்கள் மத்தியில் சிறப்புடன் செயல்படுவீர்கள். என்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் விட்டு அனைவரிடமும் பேசுவீர்கள். தொழிலையும் இன்று நீங்க சிறப்பான முறையில வடிவமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். மாற்றங்கள் இருக்கும். மன வலிமை கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடும். என்று ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். என்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மனதிற்குள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பெண்கள் என்று முடிந்தவரை யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. போக போகத்தான் எல்லாம் சரிப்படுத்துங்க. காதலை நீங்க கொள்ள வேண்டியதெல்லாம் அமைதி மட்டுமே. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் அமைதியாக இருக்க பாருங்கள். என்று மாணவ கண்மணிகள் எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லா விஷயங்களிலும் வெற்றி ஏற்படக்கூடும். மதிப்பு மரியாதை கூடிவிடும் மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவதாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். படித்து முடித்து தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியுங்க. முடிஞ்சளவு இல்லத்தில் கலந்து பேசுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்ற உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் அனைத்தையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மகான்களின் சந்திப்பு என்று ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவோணம் நல்ல உழைப்பு வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. தெளிவான சிந்தனையும் இன்று வரக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். தள்ளி போன காரியங்கள் சூடு பிடிக்கும். என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. ஆவிட்டம் என்று தயவு செய்து பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். காணாமல் தெரிய பொருள் கையில் கிடைக்கக்கூடும். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பல நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள்.
இரவும் பகலும் உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்கும். கடுமையான சூழல் எல்லாம் கண்டிப்பாக மாறும். என் கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். என்று முடிந்தளவு எதையும் யோசித்து செயல்படுத்துவது சிறப்பை கொடுக்கும். என்று பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். மனம் விட்டு பேசி இன்று காரியங்கள் ஈடுபடுவீர்கள். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். கும்பம் ராசினருக்கு கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். அனைவரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடுங்க. முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. தொழில்முறை மாற்றங்கள் கூட வெற்றியை கொடுக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்குங்க. கௌரவம் பாதிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு பெண்ணே சரியாக கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். மகான்களின் சந்திப்பு கிட்டுங்க. பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். நல்ல சம்பந்தம் கண்டிப்பாக வரக்கூடும். நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தயவு செய்து பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். வெற்றிக்கான செய்திகள் சிறப்பாக வரக்கூடும். கடினமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பெண்கள் என்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் என்ன வேண்டுமோ அதனை செய்து முடிக்க முடியுங்க. அனைவராலும் கண்டிப்பாக பாராட்டப்படுவீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். காதலுக்காக பய உணர்வு வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு கொஞ்சம் கோபம் உருவாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சிகள் ஓரளவு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கூடுங்க. நல்லவைகள் உங்களை நடைபெறக்கூடும். அற்புதங்கள் கைகூடும். என்று நீங்க எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. தொடர் செயல்களில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சதயம். என்று இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். என்று மாற்றங்களுக்கு உரியப்பட்டதாக நாளாக இருக்க கொடுங்க. அதிசயம் கண்டிப்பாக நிகழக்கூடும். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். போராட்டாத்தி. என்று நிம்மதியான உறக்கம் ஏற்பட கொடுங்க. தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அடுத்தவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்கள் கூட முன்னேற்றம் இருக்குங்க. சிறப்பாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மன பதட்டம் அடைய வேண்டாம். மீனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். என்று முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக மேலோங்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மற்றவரிடம் ஒப்படைத்த பொறுப்பை மீண்டும் உங்களிடமே திரும்பி வரக்கூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கையில் வந்து சேரக்கூடுங்க. நண்பர்களால் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். எவ்வித வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்வீர்கள். தேடி போனதும் தானதாகவே வந்து சேரக்கூடுங்க. அறிவுத்திறனும் அதிகரிக்க கூடுங்க. ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். பழைய வாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். விருப்ப ஓய்வில் வெளிவருவதற்கான சூழலும் இருக்கின்றது. நல்லதொரு வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். விரைவாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்வீர்கள்.
காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை எல்லாம் என்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனம் கடினமான சூழல் இருந்தது மாறக்கூடுங்க. தியானம் போன்ற பயிற்சியில் ஈடுபட்டு எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். காதல் மட்டுமே தொல்லை கொடுத்து கொண்டிருக்கும். இப்போதைக்கு காதலில் பிரச்சனை இருக்கும். முடிவு காண வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்து கொள்ளலாம். மாணவர்கள் இன்று படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி. என்று மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். மற்றவர்களுக்காக கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று அடுத்தவிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல கடினமான சூழலையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். கடைசி நேரத்தில் எல்லாம் கை கொடுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உத்திரட்டாத்தி. என்று பாராட்டுகளும் புகழும் ஏற்படக்கூடும். தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எதிலும் பெருமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. இடம் பூமி வாங்க போட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். தொழிலையும் அற்புதமாக வழிநடத்துவீர்கள். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். பேச்சு திறமை இன்று அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு எதிர்பாலினத்திடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். என்று ஓரளவு சிரமங்களை எல்லாம் சரி செய்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. இன்று நல்லதொரு செய்திகள் வீடு தேடி வரக்கூடும். புதிய தொடர்புகள் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய நபர்களின் நட்பு கூட அறிமுகம் கிடைக்க கொடுங்க. அது மாற்றத்தையும் ஏற்படுத்தும். சிலர் உங்களுக்கு ஃபைனான்ஸ் போன்ற உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் சரி செய்து விடுவீர்கள். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தினால் வெற்றி இருக்கும். யாரையும் தரக்குறைவாக பேசிவிட வேண்டாம். போகட்டும் என்று சில காரியங்களை விட்டுவிடுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எல்லாம் வல்ல இறைவனின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.